இது 2013 குற்றச்சரித்திரம். கடந்த எபிசோடுக்கு நீங்க வழங்கி வந்த ஆதரவும் ஃபீட்பேக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருந்துச்சு. எங்களுடைய நோக்கமும் உங்களுடைய புரிதலும் தான் இந்த நிகழ்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கான ஒரு உந்து சக்தியை எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. அந்த வரிசையில இன்னைக்கு நாம குற்றச்சரித்திரத்துல பார்க்க போற சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்முடைய பேனல் மெம்பர்ஸ் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். மிஸ் வசுந்தரா, ரிட்டையர்ட் ADS, டாக்டர் அபிலாஷா, சைக்காலஜிஸ்ட், மிஸ்ஸஸ் மஞ்சுளா, இந்திய தேசிய மாத சம்மேளனம் மாநில துணை செயலாளர், மிஸ்டர் சித்தனன், ரிட்டையர்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னால உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ஏவி பிளே பண்ணி காட்ட போறேன். பார்க்கலாம். என் பேர் ராணி. நாங்கள் தமிழ்நாடு தான் போயிருக்கோம். பிறந்து வளர்ந்ததெல்லாம் நாங்கள் பாம்பே. அம்மா அப்பா என்ன யோசிச்சாங்கன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், தமிழ்நாட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வாரத்திலேயே அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இங்கே இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பொண்ணு 2 பையன். என்னோட தங்கச்சி 17 வயசு இருக்கும் அவளுக்கு. என்னை எப்படி அக்கா வீட்டில் விட்டாங்களோ அந்த மாதிரி என்கிட்ட அவளை விட்டுருந்தாங்க. அப்போ இவளுக்கு நிறைய டார்ச்சர் என்னோட ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு இருந்திருக்காரு, எனக்கு தெரியாது. அப்புறம் ஒரு தடவை நானே கண்ணால பாத்துட்டு நான் அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இந்த மாதிரி இந்த ஆள் பண்ணிட்டாரு அப்படின்னு. அது மாதிரி ஒரு தப்பு பண்ணமே எனக்கு சுத்தமா இவர் கூட வாழக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கே நான் வந்துட்டேன். அதுக்கு மேல யார் இருக்க முடியும் அந்த ஆள்கிட்ட. நான் கையில தைக்க தெரியும் அப்படி, அதை தான் நமக்கு தொழில், அது கைத்தொழில் இருக்கனால எக்ஸ்போர்ட் போனேன் என் பசங்களை. அப்ப 2 வருஷமா இந்த ஆள் தொடர்ந்து வந்து எங்களை டார்ச்சர் பண்றது. ஒரு தடவை கை உடைச்சு விட்டாரு, தலையை மண்டை உடைச்சிருது. இந்த வாய்க்குள்ள பாத்தீங்கன்னா 7 தையல் இருக்கும். இப்படி குறவுல நெடிக்க வந்தவரை நான் கொஞ்சம் மிஸ் ஆனு இந்த விரல அப்படியே உள்ள போயிடுச்சு இந்த கண்ணத்துல இருக்க கதை அப்படியே எடுத்துட்டேன். நாங்க அந்த சந்தில போய்கிட்டே இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ பின்னாடி ஓடி வர மாதிரி இருந்துச்சு. நாங்க யாரு ஓட திரும்பத்துக்குள்ளேயும் தெல்ல பண்ணிட்டாரு, முடிய அப்படி சுத்தி பிடிச்சிட்டாரு. என் கூட வரவங்களுக்கு அந்த ஆளு தெரியும், ஏன் உங்க வீட்டுக்காரி என்னமோ பண்ண போறான் அப்படின்னு. இதெல்லாம் பண்ண டக்குன்னு திருப்பி இப்படி ஊத்தி விட்டாரு காதுல ஊத்துனா சட்டுன்னு உதறிட்டேன். நான் உதறி விட்டேன்னு ஐயோ என்னமோ ஊத்துனா அவங்களும் கத்துறாங்க. அதுக்குள்ளேயே ஆளுங்க வராங்கன்னு கடை கடை அந்த ஆள் பாட்டிலும் நான் அப்பயும் கை வீசிட்டே நான் இருக்கேன், ஏதாவது கை கிடைக்குமான்னு. இந்த கை பாட்டில் பாத்தீங்கன்னா இந்த ஓப்பன் இருக்கும்ல, அதுக்கு பிடிச்சிட்டேன். நான் பிடிச்சேன்னு இந்த ஓப்பன் தான் எனக்கு ஃபுல்லா வலிஞ்சது. இந்த கையெல்லாமே வலிஞ்சதுதான். இந்த பின் பண்ண சாரி இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளேஸ் அப்படியே தனியா அங்கேயே விழுந்துருச்சு. இவ்வளவு பெருசா வீங்கிச்சு. ரோட்ல கத்திக்கிட்டு இருக்கேன், மேல இங்க துணியே கிடையாது. அந்த நேரத்துல நம்மளால நான் கட்ட முடியல. இப்படி ஊத்துனால என்னாலதான் இது ஃபுல்லா இது வலிஞ்சு இவ்வளவு பெருசா ஆயிடுச்சு. அங்கேயே மூஞ்சி எல்லாம் இவ்வளவு பெருசா ஆயிடுச்சு. கத்திக்கிட்டு இடக்குறேன் நான். இப்ப என்ன நான் சொல்றேன்னா, இப்போ அந்த ஆள் ஈஸியா ஒரு ஆணாதிக்காம ஒரு திமிருல எப்படியோ நம்மள ஒழிச்சு கட்டணுங்கிற தெரியல அந்த ஆள் ஆச்சிட்டு ஊத்திட்டு போயிட்டாரு. இதனால நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன். 9 ஆபரேஷன் பண்ணிருக்கேன், எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சிருக்கேன். என் கைய பாத்தீங்கன்னா ஃபுல்லா தையல் தான். எனக்கு இவ்வளவு இந்த மாதிரி ஒரு பேங்கிள்ஸ் இங்க மாட்டிடுச்சு. இந்த கை ஒண்ணுமே இது இல்லாம இருந்துச்சு. இதெல்லாம் ஒர்க் ஆக இது சுத்தமா ஒர்க் ஆகுது. இந்த வரல இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதை பாருங்க ஜாயின் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. நான் இப்படி ஒவ்வொரு ரணமும் அனுபவிக்கிறது. கழுத்தை அப்படியே ஓப்பனா பண்ணிதான் இந்த கழுத்து இப்போ நான் இது பண்றது. ஏன்னா இந்த ஜாயிண்ட் தெரிஞ்சு பாத்தீங்களா, இங்க இருந்துச்சு ஜாயிண்ட். இவ்வளவு எனக்கு கிட்டத்தட்ட 9 ஆபரேஷன், தலையில போன் ஆபரேஷன், இந்த மண்டையெல்லாம் அவ்வளவு பெருசு வீங்கிருச்சு. ஹோல்ஸ் போட்டு நீர் மாதிரி எடுத்து ஒரு ஆபரேஷன் பண்ணி தலைய குழந்து எவ்வளவு சித்திரவதையில காது எடுத்துட்டாங்க, காது கிடையாது. இந்த கையில பாத்தீங்கன்னா இந்த தையெல்லாம் எனக்கு அப்பப்ப திடீர்னு சுசுரும் குத்தும். அது ஏன் குத்துன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு ரணத்தை அனுபவிச்சுட்டு இந்த 15 வருஷமா ஆசிட்ல பாதிக்கப்பட்டவங்க பாதி பேர் இறந்துட்டு இருக்காங்க. இறந்தவங்களுக்கு அந்த ரணம் தெரியாது. நான் இன்ன வரைக்கும் இருக்கேன்.
என்னோட எதிரியா இருந்தா, ஏன்னா எனக்கு யாரும் எதிரி கிடையாது, சொல்றேன், எனக்கு எதிரியா இருந்தா கூட அவங்க சித்திரவதை அனுபவிக்க கூடாது. இன்னைக்கு ஏன் கூட வேலை பார்க்கிற பெண்களாக இருக்கட்டும், ஏன் என் தங்கச்சியா கூட இருக்கட்டும், ரொம்ப சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆக இப்படி ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்க அதே சமயத்துலதான் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்திருக்கிறதா, எந்த எண்ணிக்கையில் இருக்கிறது, அது பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். கிரைம் அகெயின்ஸ்ட் விமன், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னா என்ன? எனிபடி கேன் எக்ஸ்பிளைன். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னாக்க பாலியல் பலாத்காரம், பாலியல் தொந்தரவுகள், தொடுதல், வரதட்சணை கொடுமை, கணவர் மாமியார் நாத்தனார் இவர்களால் ஏற்படும் தொந்தரவுகள், ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க போது அங்கே ஏற்படும் தொந்தரவுகள், இவைகள் எல்லாமே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தான். ஓகே மேம், நீங்க சொல்லுங்க மேடம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்னு நீங்க ஆஸ் அ சைக்காலஜிஸ்டா, ஒரு அர்பன் ஏரியால ஒர்க் பண்ணக்கூடிய சைக்காலஜிஸ்டா நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு குழந்தை கருவுல உருவானதுல இருந்து அதுக்கு த்ரெட் இருக்கு. ஷீ இஸ் a female. இன்ஃபென்டிசைட்ல இருந்து பிட்டிசைட்ல இருந்து உங்களுக்கு அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஒரு டீனேஜ் பொண்ணுக்கு என்னென்னலாம் நேரிடுது நம்ம பாக்குறோம். அதுவும் இன்னைக்கு இருக்கிற சோசியல் நெட்வொர்க்கிங்ல இன்னும் ஈஸியா ட்ராப் ஆயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் திருமணம்னு போகும்போது அதுல எதுவும் காதல் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறமா திருமணத்துக்கு அப்புறம் டவுரி ஹராஸ்மெண்ட் இருக்கு, டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பெண்கள் நிம்மதியா வெளியே போக முடியல, ஏன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கு. செக்ஷுவல் வயலன்ஸ்ன்றது வன்கொடுமை, பட் ஹராஸ்மெண்ட்ன்றது ஒரு வேலை செய்யற இடத்துலயே சின்ன சின்ன சீண்டல்கள், சின்ன சின்ன சிலுமிஷம் பண்றது, இதெல்லாமே அதுல வந்துரும். இது தவிர ஆசிட் அட்டாக் இருக்கு, கிட்னாப் இருக்கு, டிராபிகிங் இருக்கு. இது ஒரு பெரிய ஏரியா. பொதுவாகவே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னா நம்ம பாலியல் தொடர்பான குற்றங்களை மட்டும்தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதை தாண்டி இந்த ஸ்பெக்ட்ரம் கொஞ்சம் பெருசாகவே இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். மஞ்சுளா, நீங்க சொல்லலாம். பாலியல் குற்றம் மட்டும் பெண் மீதான குற்றம் கிடையாது. இந்த குற்றங்கள்லாம் வெளியில வரமாட்டேங்குது. ஏன்னா ஒரு பெண் குழந்தை கருவிலே அழிக்கப்படுறது நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு ஒரு பெண் குழந்தை இன்னைக்கு அழிக்கப்படுது. ஆண் பெண் பாகுபாடு மிகப்பெரிய அளவுல உலக அளவிலும் சரி, இந்திய அளவிலும் சரி, தமிழக அளவிலும் ஆண் பெண் பாலின விகிதமே மாறுபடுகிறது, மிக குறைஞ்சிருக்கு. பெண் குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அப்ப இதுவே ஒரு மிகப்பெரிய குற்றம். பெண்கள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா, பிறக்கிறதுக்கு முன்னாலே பெண்களுக்கான அநீதி என்பது இழைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. மிஸ்டர் சித்தன், நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ அம்மா, மனைவி, சகோதரி, மகள் இவர்கள் போற்றப்படுவார்கள், புகழப்படுவார்கள், புனிதப்படுத்தப்படுவார்கள். அவர்கள் அவர்களுடையவர்கள் என்றால் அவர்கள் மிதிக்கப்படுவார்கள், நிந்திக்கப்படுவார்கள், சுரண்டப்படுவார்கள். அவர்கள் மற்றவர்களே என்றால் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப உலகம் நடந்துட்டு இருக்கு, அது இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்குது. அல்ல, பெண் என்பவளே ஒரு மனித பிறவியாக முதலில் கன்சிடர் பண்ணல. நம்ம சரித்திரத்தை பார்த்தாலே தெரியும். பெண் என்றாலே இஸ் a ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ஃபாதர், சப்சிக்வென்ட்லி ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ஹஸ்பண்ட். ஒரு பெண்ணை ஒரு பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கினால், ஒரு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கினால், பாதிக்கப்பட்டவள் அந்த பெண் அல்ல. பாதிக்கப்பட்டவள் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தக்காரான அப்பா தான் பாதிக்கப்பட்டவர். ஒரு ஃபைன் அமௌண்ட் கட்டினாலே போதும், எந்த விதமான தேவையில்லை. அல்லது அந்த அஃபென்ஸ் பண்ணவர் கல்யாணம் பண்ணாலே போதும். அப்படிதான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு போக பொருளாக, சாதாரண ஜட பொருளாக, ஒரு பொருளாகவே பெண் பாதிக்கப்பட்டே வந்துட்டு இருந்தது. சார், நீங்க சொன்ன மாதிரி பெண்களை ஒரு ப்ராப்பர்ட்டியா பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் நீங்க முன் வச்சீங்க. ப்ராப்பர்ட்டிக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அதோட ஓனருக்கு தான் பிரச்சனை, ப்ராப்பர்ட்டி கிடையாது, அதாவது பெண்களுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட முன் வச்சீங்க. அதுக்கு முன்னாடி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னா என்னென்ன வகைகள் இருக்கிறது, அதை இப்போது நம்ம பார்க்கலாம். பெண்களுக்கு எதிராக பதிவாகும் குற்றங்கள் என்னென்ன? பாலியல் பலாத்காரம், பாலியல் தொல்லைகள், அத்துமீறி தொடுதல், ஆட்கடத்தல், வரதட்சணை கொடுமை, கணவர் மற்றும் குடும்பத்தினரால் தாக்கப்படுதல், பெண்கள் இறக்குமதி அல்லது பெண்கள் விற்பனை, அனுமதியற்ற பதிப்பீடுகள். நம்ம ஸ்லைட்ல காமிச்சதை தவிர்த்து வேற ஏதாவது குற்றங்கள் இருக்கா? எஸ். இப்போ அந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பற்றி சொல்லணும்னா, இந்திய தண்டனை சட்டத்தில் வருகின்ற குற்றங்கள், இதர சிறப்பு சட்டங்களில் வருகின்ற குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை சொல்ல முடியும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் தண்டனை சட்டத்தில் சொல்லணும் அப்படின்னா 311 to 314 அந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா மிஸ்கரேஜ் அப்படி சொல்லுவாங்க, கருக்கலைப்பு குற்றங்கள், பெண்களை ஆபாசமாக சித்தரித்தல், அது அனைத்துமே குற்றம். அமிலம் வீசி தாக்குதல், அமிலம் வீசி தாக்க முயற்சித்தல் அப்படின்னு புதுசா 2 செக்ஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. 3/2/2013 இருந்து அமெண்ட்மெண்ட் வந்திருக்குது. இவ்வளவு குற்றங்களும் ஐபிசில வருது. ஓகே சார், நிறைய நீங்க பிரிவுகளை சொன்னீங்க, நிறைய சட்டங்கள் பற்றி பேசுனீங்க. இந்த சட்டங்களும் பிரிவுகளும் எல்லாமே பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் இனிமே நடக்கக்கூடாது, அதை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல கொண்டு வரப்பட்டதாக நம்ம பாக்குறோம். மேம், நீங்க சொல்லலாம், காட்டப்பட்ட இந்த கிளாசிபிகேஷன் தவிர்த்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக உங்களிடம் வந்து பதிவான குற்றங்களாக, நேரடியாக உங்களை அணுகிய குற்றங்களாக நீங்கள் சொல்வது என்னவா? ஒரு பெண்ணும் ஒரு பையனும் காதலித்து அதனால் கைவிடப்பட்ட வழக்குகள் நிறைய வந்திருக்கு. அப்படி அதுல பாத்தீங்கன்னா இதுல எதுவுமே பாலியல் பலாத்காரம் அதெல்லாம் அதுல வராது. ஒரு 2 மனங்கள் ஒன்று சேர்ந்து 1 வருடம் 2 வருடம் ஏன் 6 மாதம் கூட காதலித்துட்டு கடைசியில அவளை வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் கூட இது அந்த குற்றத்துல, பெண்களை ஏமாற்றிய குற்றத்துல வரும். ஆக காதலிக்கிறதா சொல்லி ஏமாத்தினா கூட அது குற்றமாக பதிவு செய்யப்படுகிறது. கண்டிப்பாக. நீங்கள் சைக்காலஜிஸ்டா இது தவிர்த்த குற்றங்கள் என்னவாக இருக்கு? நம்ம ஈவ் டீசிங்னு சாதாரணமா சொல்லிடுறோம். இப்ப என் கிளினிக்கு ஒரு கேஸ் வந்திருந்தாங்க. தட் லேடி ஷுட் பி அபவ் 45-50 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொன்னாங்க, நான் என் வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருந்தேன், பக்கத்துல சில ஒர்க்கர்ஸ், சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணாங்க, தே கேவ் ரொம்ப இன்டீசென்ட் இது கொடுத்தாங்க, என்ன சொல்றது, ஒரு கேலி கிண்டல் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கோவத்துல செருப்பு எடுத்து காமிச்சிருக்காங்க இந்த லேடி. அண்ட் அவங்களும் பதிலுக்கு ஏதோ திட்டிருக்காங்க. இவங்க ஒரே லேடி, ஷி டசன்ட் ஹேவ் எனிஒன் அரவுண்ட். சோ அவங்களுக்கு அந்த பயத்துல ஷி ஜஸ்ட் டிஃபெண்டட் ஹர்செல்ஃப். இவ்வளவுதான் நடந்திருக்கு. பட் இதுக்கு அப்புறமா நடந்தது யாருக்குமே தெரியாது, அந்த ஒர்க்கர்ஸ்க்கும் தெரியாது, வேற யாருக்கும் வெளியே தெரியாது. இந்த லேடி கொஞ்சம் கொஞ்சமா மென்டல் டிப்ரெஷனுக்குள்ள போய், ஏன்னா பயம், தனியா இருக்காங்க, இந்த மாதிரி நடந்திருக்கே, அவங்க திருப்பி வருவாங்களா, தன்னை ஏதோ அட்டாக் பண்ணிடுவாங்கன்ற பயத்துக்குள்ள ரொம்ப போய் சைக்கலாஜிக்கலா பேரனோவான்ற ஒரு ப்ராப்ளம்குள்ளேயே போயிட்டாங்க, ஒரு டிசீஸ்குள்ளேயே போயிட்டாங்க. என்னன்னா வெளியவே வரதில்ல, வெளியே வந்தா யாரோ நம்மள ஃபாலோ பண்ணுவாங்க, யாரோ நம்மள அட்டாக் பண்ண ரெடியா வெயிட் பண்றாங்க வெளியே. ஆக்சுவலா இல்ல, அந்த சம்பவம் அன்னையோட முடிஞ்சிருச்சு. பட் அவங்களுக்கு எவ்வளவு தூரம் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு பாருங்க. இப்ப இத நம்ம வெளியில இருந்து பாக்குறப்ப அவ்வளவு தெரியாது, இவங்க திட்டினாங்க அவங்க திட்டினாங்க முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். பட் ஆக்சுவலி இட் ஹாஸ் வெரி சீரியஸ், ரொம்ப சிவியரான இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதாவது ஆண்கள் நேரடியா தொடர்பு இல்லாமலே கூட ஆண்களால் இந்த மாதிரியான பாதிப்புகள் தாக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு பாரனோயா கூட பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு காரணம் அந்த ஈவ் டீசிங் தான். நம்ம இப்ப என்ன சொல்லுவோம், அவங்க என்ன அடிச்சாங்களா தொட்டாங்களா அப்படிதான் நம்ம பேசுவோம். பட் அந்த இமோஷனல் த்ரெட் இருக்குல்ல, அதுவே சீரியஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும். நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு கேசஸ் கூட நம்ம பார்க்க தான் செய்யறோம். மிஸ்ஸஸ் மஞ்சுளா, நீங்கள் பார்த்த சில குற்ற வழக்குகள், பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகள், இதை தவிர்த்துன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த எல்லைக்குள்ள போறதுக்கே ஒரு கொஞ்சம் பிரச்சனையான விஷயங்கள் ஏற்கனவே இவங்க குறிப்பிட்டு சொன்னபடி நிறைய காதலால் நான் ஏமாற்றப்பட்டுட்டேன் அப்படின்னா உடனே என்னை சேர்த்து வைங்க அப்படின்னு நிறைய வழக்குகள் நமக்கு வரும். அவன் என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட இப்ப பேசிட்டு இருக்கான், பழகிட்டு இருக்கான், என்ன கொண்டு போய் அவனை சேர்க்கணும், அவனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நிப்பாங்க. அப்ப அவங்க கிட்ட நம்ம உன்னை விரும்பாத ஒரு பையனை எதுக்கு நீ இப்படி பண்ற, அவன் விரும்பலன்னா நீ விட்டுடு அப்படின்னு இந்த சமூக நிலைக்குள்ள நம்ம சொல்லியே புரிய வைக்க முடியாது. ஏன்னா பெண்கள் அவங்கள ஃபுல்லா டிபெண்ட் ஆயிருப்பாங்க அந்த ஆணை. இந்த வழக்குகளை நீங்க கொண்டு போய் இது ஒரு வழக்கா குற்றமா பதிவு செய்யறதுலே பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அவன் ஏமாத்திட்டானோ நீங்க வழக்கா பதிவு பண்ண முடியாது. இந்த பெண்ணுக்கு புரிய வச்சு கல்யாணம் வேண்டான்னு சொல்ல முடியாது. அப்ப அவங்களை சேர்த்து வைக்கிறது இந்த குற்றங்களை தாண்டி ஒரு விஷயமா நாங்க அன்றாடம் சந்திக்கிற ஒரு பிரச்சனையா இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல பாலியல் தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி காதல் அப்படிங்கறதும் ஒரு ஃபேக்டரா இருக்கு, பெரிய அளவுக்கான ஒரு ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். 2-3 பேர் இதே கருத்தை சொன்னீங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னா அது ஆண்கள் மட்டும்தான் செய்யறாங்களா, யாராவது ஒருத்தர் சொல்லலாம்? இல்ல இது நான் முதல்லயே சொன்னேன், இந்த மாதிரி டபுள்யூ ப்ரொவிஷன் ஆக்ட்ல பார்த்தோம்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்வதே மோஸ்ட்லி பெண்கள் தான், 99%. ஏதாவது ஒரு மருமகள் பாதிக்கப்படுறான்னா அந்த மாமியார்னாலதான் இருந்தது, மற்றபடி இது வரைக்கும் வரல. தனக்கு ஒரு மகள் இருந்தால் எப்படி இருப்பாங்கிறது வேற, ஆனா வரக்கூடிய மருமகள் இவ்வளவு கொண்டு வரணும் அவ்வளவு கொண்டு வரணும் நினைக்கிறாங்க. அல்லது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், தன்னுடைய மகளுக்கு அளவா ஈக்குவலா அந்த மருமகளை ட்ரீட் பண்ண முடியாம ஹராஸ் பண்றது, இல் ட்ரீட் பண்றது, இட் மே லீட் டு தி கமிஷன் ஆஃப் சூசைட், அந்த மாதிரி வரலாம். ஆர் சப்சிக்வென்ட்லி ரொம்ப ஹராஸ்மெண்ட் ஆகுதுன்னா ஈவன்
ஒரு டவுரி டெத்தாவே வந்துருது. அது அந்த மாதிரி முதல்ல அந்த டவுரி பிரிவென்ஷன் ஆக்ட்ல இப்ப அதிகமா பெண்களுக்கான குற்றங்கள் இப்ப நம்பர் 1 பாலியல் வல்லுறவு ஆர் பாலியல் பலாத்காரம் சொன்னா, நம்பர் 2 வந்து வரதட்சணை கொடுமை, வரதட்சணை மரணம், ஹராஸ்மெண்ட், குரூவல்டி தான். எக்ஸாக்ட்லி. இதுக்காக தான் நான் அந்த கேள்வியே கேட்டேன். ஒன்லி ஆண்களை மட்டும் நம்ம குற்றம் சாட்டலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு புரிதலுக்காக தான் நான் கேட்டேன். உண்மையிலேயே வரதட்சணை கொடுமை போன்ற இந்த விஷயங்கள்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக பெண்களே ஈடுபடுகிறார்கள் மாமியார் என்ற போர்வையில. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் எந்தெந்த இடங்கள்ல அதிகமாக நடந்திருக்கிறது, அதை மக்களே தங்களுடைய கருத்துக்கள் மூலமாக பதிவு செய்யறாங்க. பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த படிப்பு அறிவு இல்லாத இடத்துல நிறைய இது மாதிரி நடக்குதுன்றத நம்ம பாக்குறோம். 15 வயசு பிள்ளைய 54 வயது ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க. அது பெற்றோர்களே அந்த கல்யாணத்தை பண்றாங்க. ராமாபுரம், வளசரவாக்கம், விருகம்பாக்கம், சென்னையில சுத்தி எல்லா இடத்துலயும் நடக்குது. லேடிஸுங்க பொதுவாக தனியா வெளியே போக முடியல. பொட்ட பசங்க இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் எதுவுமே ஜாகிரதையா இருக்க மாட்டேங்குதுங்க. நம்ம எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. உயிர் பலியில இருந்து இன்னும் பல வகையான எத்தனையோ இழப்புகளை பெண் சமூகம் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. மக்களோட கருத்து ஒரு பக்கம் இருந்தாலும் பாலியல் தொல்லைகள் தான் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள்ல பிரதான ஒரு இடத்தை வகிக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். தமிழ்நாட்டுல பாலியல் தொல்லைகள் அதிகமாக நடக்கக்கூடிய இடங்கள் என்னென்ன, நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். தமிழகத்தில் பதிவான பாலியல் தொல்லைகள் அதிகபட்சமாக நடந்த இடங்கள்: சென்னை நகரம் 155, வேலூர் 57, நாகப்பட்டினம் 23. எனக்கு சென்னை, வேலூர் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாகப்பட்டினத்திலையும் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் அப்படின்னு பார்த்தா 23 பதிவாயிருக்கு. மேம், நீங்க பாத்துக்கலாம். நாகப்பட்டினம் 23 அப்படிங்கிறது நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கும் போது நீங்க நிறைய கிராமங்கள் உள்ள ஏரியா. அதுல போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னா there is no ஏஜ் லிமிட். ஈவன் 15 வயசு பொண்ணு கூட 16 வயசு பையனை லவ் பண்ணிட்டு ஓடுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, பேரண்ட்ஸ்குள்ள தெரியாம ஒரு கொஞ்ச நாள் அப்படியே பழகிட்டு இவங்க ஈவன் பிரெக்னன்சி கூட ஆவாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல அவங்க பேரண்ட்ஸோ இல்ல இந்த பையனோவோ கல்யாணம் பண்ணி காட்டாலும் இல்ல 2 பேரும் ஊரை விட்டு ஓடிட்டாலும் அந்த இதுலதான் நாங்க கேஸ ரெஜிஸ்டர் பண்ண முடியும். எனக்கு பாலியல் அப்படிங்கிற ஏஜ் லிமிட் லெஸ் தென் 18 அப்படின்னு வரும்போது அவங்கள நாங்க இந்த இதுலதான் பண்ண முடியும். சோ பாலியல் கொடுமை அப்படின்னு நம்ம சொல்லும் போதே இது ஏதோ லவ் சம்பந்தப்பட்டது, கண்டிப்பாக குற்றங்களாகத்தான் நீங்க இதை பாருங்க. இல்ல, அங்க நாகப்பட்டினம் மக்கள் எந்த மாதிரியான சூழல்ல இருக்காங்க, அவங்களுடைய கலாச்சாரம் என்பது நம்முடைய தமிழ் கலாச்சாரம், அதுல மாற்று கருத்து இல்ல. திருநெல்வேலி இல்ல, கோயம்புத்தூர் இல்ல, மதுரை இல்ல, நாகப்பட்டினம் சார் எங்க இருந்து வந்தது? நான் சொன்ன மாதிரி நிறைய கேஸ் நடந்திருக்குது. ஆனா இவ்வளவு ரெக்கார்ட் ஆயிருக்கு, நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. சில இடங்கள்ல இப்ப எல்லாம் ரொம்ப ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கேஸ் ரொம்ப இன்சிஸ்ட் பண்றோம். நாங்க பண்ணி ஆகணும். நிறைய கேஸ்ல என்ன ஆல் ஒன் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியது, இந்த மாதிரி எலோப்மெண்ட் கேஸ்லயோ அல்லது ஃபால்ஸ் ப்ராமிஸ் டு மேரிலயோ நிறைய காம்ப்ரமைஸ் பண்றது நடக்குது. கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவாங்களே தவிர கேஸ் கோர்ட் வரைக்கும் ப்ரொசீட் பண்றதை லைக் பண்றதே இல்ல. எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணுங்க, எங்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் வர்றாங்களே தவிர அதுக்கு அவங்க ரெடியாவே இருக்கிறது இல்ல. சோ அந்த இதெல்லாம் மீறுதல அந்த மாதிரி வந்ததுல ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கேஸ் எங்கெல்லாம் அது இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமான ஃபிகர் இருக்கிறது உண்மைதான். ரெண்டாவது இப்ப சென்னை பார்த்தா, நாகப்பட்டினம் பார்த்தா அது ஒரு டூரிசம் சிட்டி மாதிரி தான். அது கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், நான் ஒரு கெஸ்டுக்கு வரேன். அதாவது பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள்ல நீங்க பெருவாரியா நீங்க சொன்னது மேமும் சரி நீங்களும் சரி, இந்த காதல்ல ஏமாற்றப்பட்ட பெண்கள் கொடுக்கக்கூடிய வழக்குகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ பெண்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டதால் அந்த ஆணை த்ரெட்டன் பண்ணுவதற்காக, அவளை மிரட்டுவதற்காக இந்த மாதிரி பாலியல் வழக்குகளாக பதிவு செய்யறாங்க அப்படின்னு நான் எடுத்துக்கலாமா? அதே மாதிரி நல்ல ஒரு கேள்வி, அதுக்கு நான் பதிலுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது ஒரு மேஜரான ஒரு 16 வயசு பெண்ணும் ஒரு 20 வயசு பையனும் லவ் பண்ணாங்க, அவங்கள உறவு வைத்துக் கொண்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட் அமௌண்ட்ஸ் கிட்னாப்பிங் அண்ட் ரேப், ஸ்டாட்யூட்டரி ரேப். ஆட்டோமேட்டிக்கா எஃப்ஐஆர் போட்டாகணும். அதுல அவங்க ஒன்னும் சொல்ல முடியாது, நாங்களும் ஒன்னும் செய்ய முடியாது. ஆனா உரிய வயதுக்கு வந்த ஒரு பெண், ஒரு 18 வயசு முடிந்த ஒரு பெண் பாலியல் உடலுறவுக்கு சம்மதம் கொடுத்தாங்கன்னா இட் அமௌண்ட்ஸ் டு ஆக்டிவ் கன்சென்ட். அதுல பாசிவ் கன்சென்ட் இல்ல. கன்சென்ட் ஏமாற்றப்பட்டு வாங்கப்பட்டதாக சொல்லி அர்த்தமே பண்ண முடியாது. இட் வில் நாட் அமௌண்ட் டு ரேப் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல ரிப்பீட்டடா ஜட்ஜ்மென்ட் கொடுத்தாங்க. ஆனாலும் அதுலயே 375 நீங்க செக்ஷன் 375 ஐபிசில ரேப்பை டிஃபைன் பண்ற ஒரு செக்ஷன்ல பாத்தீங்கன்னா, அகைன்ஸ்ட் தி வில்
without the consent, with consent under threat, with consent when she believes that he is the lawfully wedded husband. அவர்தான் எனது சட்டப்பூர்வமாக நான் மனமுடித்துக் கொண்ட கணவன் என்று நம்பி அந்த பெண்மணி வந்து கன்சென்ட் கொடுத்தாங்கன்னா it will not amount to active consent, it will amount to passive consent, it amounts to rape அப்படி சுப்ரீம் கோர்ட் ரொம்ப டிக்டேட் பண்ணிருக்காங்க, சொல்லிருக்காங்க. திருமணம் நடைபெற்றிருக்கிறது என்று அந்த பெண் நம்பும்படியாக ஏதாவது ஒரு சடங்கு செய்யப்பட்டிருந்தால், நாளைக்கு இன்னைக்கு போனேன் லவ் பண்றேன், இன்னைக்கு நீதான் என் ஒய்ஃப், நான் கல்யாணம் தான் பண்ணல, தாலி தான் கட்டல, ஒரு 2 நாள் கழிச்சு நான் பண்ணிடுவேன், இல்ல 2 வருஷம் கழிச்சு பண்ணிடுவேன், எங்க அம்மாட்ட சொல்லி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாலையை போட்டாரு, ஒரு வெறுமில்லான் ஒரு குங்குமத்தை வச்சாரு, ஒரு சாமி முன்னாடி ஒரு சும்மா அங்க ஒரு மஞ்சள் கயிறு கட்டினார் அப்படின்னா, ஒரு மேரேஜை சாலம்னைஸ் பண்றதுக்காக வேண்டி என்னென்ன லீகலா என்ன லெஜிட்டிமேட் டிமாண்ட் இருக்குதோ அதை செய்யாம ஃபால்ஸா சில செரமனிஸை செஞ்சு அது வந்து உண்மையான திருமணம் போல் அந்த பெண்மணி நம்ப வைத்து, அந்த நம்பிக்கையின் பேரில் அந்த பையனை வந்து இவர்தான் என் கணவர் என்று நம்பி அந்த பெண்மணி கொடுக்கறாங்க. அந்த பெண்மணி முட்டாளக்கிற அர்த்தம் கிடையாது. ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ்ல நம்ப வச்சு கொடுக்க வாங்கப்பட்ட கன்சென்ட் அல்ல அப்படின்னு தீர்ப்புகள் வந்துருச்சு. அதை பேஸ் பண்ணி தான் இப்ப 376ல வழக்கு பதிவு. எத்தனை பேருக்கு ஒரு சட்டத்தை பத்தி நல்லா தெரியும். இதே போல ஒரு தாலி கட்டினால், ஒரு மஞ்சள் தாலி கட்டினால் அது செல்லத்தக்கதல்ல அப்படின்னு எத்தனை பெண்களுக்கு தெரியும்? நிச்சயமா நம்ம ஷோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தெரியாது. வழக்கு பத்தி அதுக்கு முன்னாடி அதனாலதான் அந்த தாலியை கட்டினோடனே அவங்க அவங்கள கணவனா ஏத்துக்கிறாங்க. பின்னர் தான் அது வந்து கோர்ட்டுக்கோ இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கோ வரும்போது அதே போல் கட்டப்பட்ட தாலியோ இல்ல பொட்டோ இல்ல பூவோ செல்லத்தக்கது அல்லன்னு பின்னர் தான், ஏமாற்றப்பட்ட பின்னர் தான் தெரியுது. அப்படி தெரியும் போது நாங்க தொடர்ந்த வழக்குகள் தான் இதே மாதிரி வரும். நிச்சயமாக நம்ம ஷோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே இது பற்றி ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். வேலூர் 57 வழக்குகள் பதிவாயிருக்கு. காரணத்தை நீங்க சொல்லுங்க. வேலூர் சிட்டியை பொறுத்த, வேலூர் டவுனை பொறுத்த மட்டும் ஓரளவுக்கு நிறைய கல்லூரிகள் இருக்கு, ஓரளவுக்கு நல்லா படிப்பு எல்லாம் அதிகமா இருக்குது. மற்ற ஏரியாக்கள்லாம் பார்த்தா ரிமோட் ஏரியாஸ் வில்லேஜஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் பின்தங்கிய மாதிரி இருக்கும், ரொம்ப இல்லிட்டரேட்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி. அவங்களுடைய அறியாமை அந்த மாதிரி பெண்கள் நிறைய வேலைக்கு போகாம காட்டு வேலைக்கு போறவங்க, அது மாதிரி வேற ஏதாவது வேலைக்கு போறவங்க, அவங்க எல்லாம் அறியாமை பயன்படுத்தி இந்த மாதிரி எலோப்மெண்ட் அண்ட் ஃபால்ஸ் ப்ராமிஸ் நடக்கக்கூடிய வழக்குகள் தான் அதிகமா நடக்குது. மற்றபடி வந்து பக்காவா டெபினிஷன் பிரகாரம் நீங்க ரேப் அல்லது பாலியல் வல்லுறவு அப்படி இல்ல ஒரு பாலியல் அசால்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர். அது அந்த மாதிரி கேஸ ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணதுனால அந்த பிகர் 57 வந்திருக்காரு. ஸ்பெஷல் ரீசன்ஸ் ஒன்னும் அட்மிட் பண்ண முடியாது. ஓகே சார். சென்னை மாநகரத்துல 155 வழக்குகள் பதிவாயிருக்கு. சென்னை மாநகரத்துல பாப்புலேஷன் அதிகம். சென்னை மாநகரத்துல நிறைய கல்லூரிகள் இருக்கு. சென்னை மாநகரத்துல நிறைய சாப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்கு. மற்றபடி இதுல வந்து அன்எஜுகேட்டட் அவங்க போயிட்டாங்க அப்படி எல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. மோஸ்ட்லி வந்து இந்த லவ் இதுலயும் சொன்னீங்கன்னா லவ் அஃபேர்ஸ் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. காதல் வழக்குகள் மட்டும்தான் இதுக்கெல்லாம் காரணமா? சென்னை போன்ற மாநகரங்கள் காதல் மாத்திரம் சொல்ல முடியாது. இட்ஸ் மிக்ஸ்ட் சொசைட்டின்னு சொல்லலாம். நிறைய வெளியூர்ல இருந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து இங்க வேலை செய்யறாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம இங்க நோட் பண்ண வேண்டியது, பாலியல் தொல்லைகள் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இன்ஃபுளுன்ஸ் வந்து ஆல்கஹாலுக்கும் ட்ரக்ஸுக்கும் இருக்கு. சென்னையில ஆல்கஹால் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. நிச்சயமா. ஒரு பார்ட்டிக்கு போறாங்க, குடிக்கிறாங்க, தவறு நடந்துருது, தெரிஞ்சோ தெரியாமலோ, அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சோ ரிப்போர்ட்டிங்கும் இங்க ஜாஸ்தி. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கு, நிறைய பிளேசஸ் இருக்கு ரிப்போர்ட் பண்றதுக்கு. அண்ட் சைக்கலாஜிக்கலாவும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கும்போது ஃபர்ஸ்ட் தே ஜஸ்ட் ஃப்ரீக் அவுட். அவங்க வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நிறைய பெண்களும் சரி ஆண்களும் சரி. இது வந்து பாலியல் தொல்லைன்ற அந்த பவுண்டரி அவங்களுக்கு தெரியறது இல்ல கிளியரா. நம்ம அத்துமீறோன்ற அந்த விஷயமே வந்து லேட்டா தான் அவங்களுக்கு தெரியுது. சோ இதெல்லாம் வந்து வெளியே வராத தொல்லைகளா கூட நம்ம பார்க்கலாம். பட் பாலியல் தொல்லைன்னு பார்க்கும்போது மோர் ஆஃப் நீங்க இந்த டீனேஜ் அண்ட் கொஞ்சம் ஏர்லி அடாலசன்ட் மாத்திரம் டார்கெட் பண்றதா இருந்தா முக்கியமான காரணம் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் தான். அதாவது ட்ரக்ஸோ இல்லாட்டி ஆல்கஹாலோ எடுக்கிறதுனால ஏற்படக்கூடிய போதைப் பொருளை உட்கொண்டவர்களால் ஏற்படக்கூடிய பாலியல் தொல்லை. தமிழ்நாட்டுல அதிகமாக பாலியல் வழக்குகள் பதிவான இடங்கள் என்னன்னு? பாலியல் பலாத்கார வழக்குகள் அதிகபட்சம் சென்னை 83, திருநெல்வேலி 74, விழுப்புரம் 67. எனக்கு கிளாசிஃபை பண்ண முடியுமா மிஸ்டர் சித்தன்? சென்னை போன்ற இடங்கள்லயும் சரி அல்லது விழுப்புரம் மாதிரியான ஒரு டயர் 2, டயர் 3 சிட்டி, அதெல்லாம் வந்து ஒரு மஃப்சலுக்கும் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கு. விழுப்புரத்துல 67 பாலியல் பலாத்கார வழக்குகள் பதிவாயிருக்கு.
இந்த குற்ற சம்பவங்கள்ல ஈடுபடக்கூடிய நபர்களை நீங்க கிளாசிஃபை பண்ணி சொல்ல முடியும்? விழுப்புரத்துல எனக்கு தெரிஞ்ச அளவுல பாத்தீங்கன்னா சமீபத்துல அங்க வந்து ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் வந்து கேஸ்னா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாரு. டிடெக்ஷன் ஆகுது அல்ல ரொம்ப அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல பொதுமக்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா கம்ப்ளைண்ட் டர்ன் பண்ண கூடாது, ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் கேஸ் இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு காரணமாகவே இருக்கும். டாக்டர் அபிலாஷா நீங்க சொல்லலாம். மோஸ்ட்லி இந்த ஏரியாஸ்ல வந்து மேல் டாமினன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. ரைட். அதனால அந்த சப்ரஷன் ஆகுறது கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். பெண்களை வந்து அடக்கி ஆள்றது, பெண்களை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், தேர் ஒன்லி மெட்டீரியலிஸ்டிக்ன்ற மாதிரியான அந்த வியூ பாயிண்ட் டெஃபினட்டா அந்த ஏரியாஸ்ல ஜாஸ்தி. பொதுவாகவே இந்த மாதிரி கிராமங்கள்ல, நம்முடைய தமிழ் சமூகங்கள்ல, கிராமங்கள்ல ஆண்களுடைய அடக்குமுறை டாமினேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா ஆண்களுடைய அடக்குமுறை அதிகமா இருக்கு. இன்னும் பர்டிகுலரா நம்ம விழுப்புரத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுல வந்து கூடுதலா இன்னும் சில விஷயங்களை நம்ம பேச முடியும். நீங்க ஏற்கனவே கேட்டுட்டே இருக்கீங்க இந்த கிளாசிபிகேஷன். இந்த கிளாசிபிகேஷன்ல வந்து வெறும் வந்து சாதாரண ஒரு பொதுஜனம் மட்டும் வந்து இந்த பாலியல் பலாத்காரத்தை செய்தல, மிகவும் அதிகாரம் படைத்த இடத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து இந்த பாலியல் பலாத்காரத்தை வந்து செய்யறாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். குறிப்பா விழுப்புரம் பத்தி நம்ம பேசும்போது சமீபத்துல நடந்த அந்த இருளர் பெண்கள், சோ இப்படி அதிகாரிக மட்டத்திலே நடக்கும்போது சாதாரண ஆண்களுக்கும் வந்து இது எதை வேணா செய்யலான்ற ஒரு மனப்பாங்க வந்து இருக்கு. பெண் உடல் மீது என்ன வேணா செய்யலாம். அது வந்து எப்படி வேணா பாலியல் துன்புறுத்தலாக இருக்கட்டும், அது மாதவிடாய் காலமாக இருக்கட்டும், இல்ல வந்து வேற எந்த விதமான இருக்கலாம், பொதுவாகவே என்ன வேணா செய்யலான்ற ஒரு கருத்தாக்கம் வந்து அது பாலியல் பலாத்காரத்திலே வருது. அவங்க சொன்னபடி வீட்டுல ஆண்கள் வந்து பெண்களை அடிக்கலாம், அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். அது வந்து ஒரு தவறான விஷயமே இல்லை, அது குற்றமே இல்லை. அதுக்காக போராடி குடும்ப அனுமதி சட்டம்னு ஒண்ணு நம்ம கொண்டு வந்த பிறகுதான் அது குற்றமாக இருக்கிறது. இன்னும் கூட அது வந்து ஒரு சிவில் தான், அது குற்றவாளின்னு அதை நீங்க சொல்ல முடியாது. அதை வந்து ஒரு சிவில் வழக்காக தான் நம்ம டொமஸ்டிக் வயலன்ஸ்ல ஈடுபட்டவர் ஒரு சிவில் கேஸ் தான், சிவில் கேஸ் தான் அவர் அரெஸ்ட் பண்ண முடியுமா? அவர் அரெஸ்ட் பண்ண முடியாது. எல்லா அபியூஸுக்கும் எல்லா இதுக்குமே வந்து நீங்க வந்து சிவில் வழக்கு சொல்ல முடியாது. குற்றவியல் வழக்கு நீதிமன்றத்தில் நீங்க வழக்கு தொடுக்கலாம். ஆனால் காவல்துறைக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அங்க வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஆர்டர் 32ல போடுவாங்க. அந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வயலேட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் இட் பிகம்ஸ் ஏ காக்னிசபிள் ஆஃபென்ஸ், போலீஸ் இன்டர்ஃபியர் பண்ண முடியும். மற்றபடி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல வேற எந்த பிரிவின் கீழும் காவல்துறை இன்டர்ஃபியர் பண்ண சான்ஸே கிடையாது. எல்லாமே நான் காக்னிசபிள் தான். நேரடியாக பாதிக்கப்பட்டவர் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம். பட் சிவில் வழக்குல குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறைய ஆர்டர் போடலாம். காம்பன்சேஷன் போடலாம், ரெசிடென்ஸ்க்கு ஒரு ஆர்டர் போடலாம், ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு ஆர்டர் போடலாம், மெயின்டெனன்ஸ்க்கு ஆர்டர் போடலாம், ப்ரொடெக்ஷனுக்கு ஆர்டர் போடலாம். அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட ஒரு ஆர்டரை அந்த சம்பந்தப்பட்ட கணவன் அல்லது அந்த கணவன் வீட்டார் மதிக்கலன்னா, மீறினாங்கன்னா 32ல நாங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணலாம். அப்படிதான் இருக்கு. வேற மற்ற ஒரே ஒரு செக்ஷன் மட்டும் தான் எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இனி அடுத்ததாக நம்மிடம் இருக்கக்கூடிய புள்ளி விவரம் என்ன பார்க்கலாம். கணவர் மற்றும் குடும்பத்தினர் தாக்கிய வழக்கு அதிகபட்சம் திருநெல்வேலி 486, மதுரை 263, சென்னை 221. மிஸ்டர் சித்தன், நீங்க சொல்லணும் திருநெல்வேலி எந்த மாதிரியான ஒரு பூமி, அதாவது அருவாவெட்டு கலாச்சாரமாக இருக்கட்டும், கொள்ளையாக இருக்கட்டும், எல்லாத்திலயுமே திருநெல்வேலி நம்பர் 1ல வந்துருது. இந்த மாதிரியான ஒரு வழக்குகளையும் கூட திருநெல்வேலி நம்பர் 1ல வருது. இதுல முக்கியமான காரணம் மேடம் சொன்ன மாதிரி ஆண்கள் ஒரு ஆதிக்க மனப்பான்மையோடு அந்த பூமிகள்ல இருந்து வராங்களா. இப்ப நிறைய பேர் கணவன் அடி வாங்குறாங்க, அது வெளியே வர்றதில்லை. இப்போ என்ன உண்மை நடக்குது, அது வர்றதில்லை, யாருமே சொல்றதில்ல. பட் அந்த மாதிரி இன்சிடென்ட் அங்க கொஞ்சம் அங்க மத்த எல்லாத்தையும் விட கொஞ்சம் சென்சிட்டிவ் பீப்புள், அதனால கொஞ்சம் அதிகம் குடும்பத்தில் நடக்கிறது தான். இது வந்து பெரிய இதாக சொல்ல முடியாது. நீங்க திருநெல்வேலிக்காரர் ரொம்ப பூசி மொழியே சொல்லிட்டீங்க. மேம், டாக்டர் அபிலாஷா நீங்க சொல்லணும், என்ன மாதிரியான கலாச்சாரம் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல? ஒரு டிஃபரன்ஸ் நான் என்ன பாக்குறேன், திருநெல்வேலி சென்னை கம்பேரிசன் பார்க்கும்போது ஜாயிண்ட் ஃபேமிலி கல்ச்சர் அங்க ஜாஸ்தி இருக்கு, அதிகம் இருக்கு. சோ டெஃபினட்டா அது ஒரு காரணமா இருக்கலாம். அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் வந்து கணவரும் குடும்பத்தினரும் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. இங்க வந்து நியூக்ளியர் ஃபேமிலிஸ் தான் ஜாஸ்தி, சோ கணவர் தாக்குறது மாத்திரம் தான் நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். சோ அதனால அந்த வேரியேஷன் வந்திருக்கலாம் ஒண்ணு. ரெண்டாவது, அப்கோர்ஸ் அந்த மேல் டாமினன்ஸ், அந்த மேல் ஷாவனிசம் வந்து டெஃபினட்டா அங்க உண்டு. அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். தென் மாவட்டங்கள் அதிகமா இருக்கு, தென் மாவட்டங்களே உண்டு. அதுவும் ஒரு காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு. மூணாவது வந்து இதெல்லாம் ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்குன்னா அப்ப பெண்கள் வெளியே வராங்க, அதையும் நம்ம நோட்டீஸ் பண்ணணும்.
சோ அது ஒரு நல்ல விஷயமாவும் நம்ம பார்க்கலாம். கமிங் அவுட்ன்றது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். உண்மையிலேயே சொல்ல போனா மதுரையில தான் அதிகமா வந்திருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில 263 இது ரொம்ப கம்மின்னு சொல்ல வரீங்க. ஆமா, ஏன்னா மதுரை தான் நம்பர் 1ல இருந்திருக்கணும். ஆமா, ஏன் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா மதுரை அப்படின்னு சொன்னாலே அது ஒரு போலீஸ் கலாச்சாரம் தான். நீங்க சாதாரண நீங்க அந்த பெண்கள் கிட்ட பழகினீங்கன்னா அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க. இப்ப இங்க சென்னையில இருக்கிற ஒரு பெண் கூட ஒரு காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்க ரொம்ப மனத்தடங்களோட இருப்பாங்க. ஆனா நீங்க மதுரை போன்ற அந்த கிராமங்கள்ல அந்த சுற்றி நகரங்கள்ல பெண்களை பாத்தீங்கன்னா ஒரு போல்ட்னஸ் இருக்கும் உங்களுக்கு. மதுரை பெண்கள் காவல் நிலையத்தை அப்ரோச் பண்றதுல எந்த ஒரு தயக்கமும் காட்டுறதுல ரொம்ப வீரம் வாய்ந்த பெண்களா இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உண்மையா நாங்க நிறைய பேரை அது மாதிரி பாத்துருக்கோம். அந்த காவல் நிலையங்களுக்கு போறதுக்கு அவங்களுக்கு ஒரு தடை இருக்காது. உண்மையிலே நாங்களே அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க அதிகமா காவல் நிலையங்களுக்கு போறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஆனா இந்த டேட்டா இப்படி காட்டுறது ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் எனக்கு தெரியுது. நீங்க சொல்லுங்க மேடம், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்க சொல்லுங்க. திருநெல்வேலியில 486 வழக்குகள் பதிவாயிருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அவுட் ஆஃப் யுவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சென்னையை தவிர இந்த மதுரை திருநெல்வேலி, சென்னையில எல்லா டிஸ்ட்ரிக்ட் பீப்புளும் வசிச்சுட்டு வராங்க. ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன். திருநெல்வேலி மதுரை எல்லாம் அந்தந்த ஏரியா பீப்புள் இருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு அங்க இருக்கிற ஒரு டாமினேட்டட் கம்யூனிட்டி ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள விட கொஞ்சம் கீழே இறங்கினவங்க 2 பேரு காதல் புரிஞ்சு அவங்களுக்கு தெரியாம வீட்டுக்கு தெரியாம போய் திருமணம் பண்ணிக்கிட்டு இதுல பையனோட வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த கணவர் வீட்டுல போய் இந்த பொண்ணு வாழும்போது கொஞ்ச நாள் நல்லா வச்சுப்பாங்க, நல்லா அப்படியே போயிட்டு இருக்கும். ஆனால் திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு அந்த பேரண்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க, நம்ம காஸ்ட்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா இந்த பையன் இந்த பொண்ணை ஹராஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த பொண்ணை ஹராஸ் பண்றதுக்கு மெயின் ரீசன் அந்த ஃபேமிலி. அப்ப பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு சின்ன அந்த பொண்ணு இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்ட அந்த கணவர் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறி அந்த பொண்ணு எது சொன்னாலும் எதிர்த்து பேசுறியா, நீ வீட்டுக்கு அடங்க மாட்டியான்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அத நீங்க சொல்ல வர்றது கலப்பு திருமணங்கள், ஜாதி மறுப்பு திருமணங்கள். கண்டிப்பா அதுல வர தென் மாவட்டத்தில் நடக்கிறது எல்லாமே ஜாதி மறுப்பு திருமணங்கள் வரக்கூடிய அதிகமாக இருக்கிறது. திருநெல்வேலி, மதுரை, சென்னை இது பற்றியான ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைச்சிருச்சு. உண்மையிலேயே அடுத்த புள்ளி விவரம் நமக்கு என்ன சொல்கிறது என்பதை பார்க்கலாம். தமிழகத்தில் பதிவான ஆட்கடத்தல் வழக்குகள் அதிகபட்சம் விழுப்புரம் 116, தருமபுரி 157, திருநெல்வேலி 122. இந்த ஸ்லைடு பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பெண்கள் இறக்குமதி விற்பனை அப்படிங்கறது பத்தியான ஒரு கிளாரிட்டி இல்லாம வந்தது. இந்த ஸ்லைடு அதுக்கு ஆப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆட்கடத்தல், இறக்குமதி விற்பனை அப்படிங்கறது எப்படி நம்ம பார்க்கணும்? இறக்குமதி விற்பனை அப்படிங்கிறது ஒன்லி டிராபிகிங் ஆஃப் பர்சன்ஸ் வரும். அதை டிராபிகிங் பண்ணி ப்ரொக்யூர் பண்ணி, டிராபிகிங் வேர்டு பாத்தீங்கன்னா ஒரு பாலியல் தொழிலில் ஒரு பெண்ணை அல்லது ஒரு பெண் குழந்தையை ஈடுபடுத்துவதற்காக வேண்டி அவங்களுடைய முழு சம்மதம் பெற்று அது நாட் என்போர்சபிள் இருந்தா கூட ஒரு அக்ரிமெண்ட் கூட போட்டிருப்பாங்க. பேரண்ட்ஸ் வேலைக்கு அப்படின்னு தங்களுடைய ப்ராஸ்டிடியூஷனுக்குனே டைரக்டா அனுப்பி வைக்கிறாங்க. கரெக்ட். வல்னரபிள் சிச்சுவேஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி சென்னையில வேற வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தி கொண்டு இங்க ப்ராஸ்டிடியூஷன்ல தள்ளுறது ஒருபுறம். தெரிஞ்சே வீட்டில் அனுப்புவாங்க. இந்த பெண் தெரிந்தே வருவாள், சம்மதத்தோடய வருவாள். அதே மாதிரி அந்த பெண்மணியுடைய வீட்டுல அவங்களும் தெரிஞ்சே பணம் வாங்கி அனுப்புறதும் உண்டு. ஓகே, அதை பத்தி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னால நம்ம டேட்டாவை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். தர்மபுரியில 157 வழக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னா இது ஆட்கடத்தல் வழக்குகளாக இருக்கு. ஒன்லி இந்த லவ் கேசஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரியான கடத்தல் நடக்குது. அதாவது ஒரு பெண்ணை பிடிச்சு வச்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட பணம் வாங்குற மாதிரியான கேசஸ் எல்லாம் கூட இருக்கும். ரொம்ப கம்மி, நெக்லிஜிபிள், ரொம்ப கம்மி. தர்மபுரியில என்ன மாதிரியான கேசஸ் அதிகமா இருக்கும் அதான் நான் கேக்குறேன். அங்க நிறைய சைல்டு மேரேஜ் நிறைய நடக்குது. கூட்டு போய் பொண்ணு சம்பந்தம் இருக்கும், கல்யாணம் வச்சிருவாங்க. அவங்க கல்யாணத்துக்கும் ஆட்கடத்தலுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல 18 வயசு கீழே உள்ள ஆளை கூட்டு போனாலே ஆட்கடத்தல் அர்த்தம் சட்டம் சொல்லுது. இட் இஸ் டீம்ட் தி லா பிரிஸ்கிரைப்ஸ் தட் ஷி ஹஸ் பீன் கிட்னாப்ட். ஏன்னா 18 வயசுக்கு வந்து சம்மதம் கொடுக்க முடியாது. அந்த பெண்மணி சம்மதத்தோடயே போயிருப்பாங்க. ஆனா கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்க கிட்னாப்பிங் கேஸ் போடுவோம். இல்ல சார் என்ன சொல்றாங்க, law presumes that a person who has not completed 18 years of age is incapable of giving any legally valid consent. ஒரு மைனர் பெண் தன்னுடைய முழு சம்மதத்தோடு ஒருத்தரை கல்யாணம் செய்து கொள்வதற்காக ஒரு இடத்திற்கு சென்றாலும் கூட அது ஆட்கடத்தலாகவே கருதப்படுகிறது.
கருதப்பட வேண்டும் சட்டமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வாக இருக்கிறது. அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. 18 வயசு முடியாத ஒரு பெண்ணு முழு சம்மதத்தோட இன்னொரு பையன் கூட போனா இட் அமௌண்ட்ஸ் டு கிட்னாப்பிங். இந்த பெண்ணு கன்சென்ட் போனா கூட அதே மாதிரி போய் கல்யாணம் பண்ணாங்களோ கல்யாணம் பண்ணாமையோ இந்த பெண்ணு முழு சம்மதம் கொடுத்து அந்த பெண்ணோட அந்த பையனோட உடலுறவு வைத்து பாலியல் உடலுறவு வைத்துக் கொண்டனால் இட் அமௌண்ட்ஸ் டு ரேப். கன்சென்ட் கொடுத்தா கூட கன்சென்ட் will not be a consent. It amounts to rape only. இந்த 2 பாயிண்ட் பொதுமக்களுக்கு முக்கியமா தெரியணும். நிச்சயமா நம்ம நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்ததாக திருநெல்வேலி 122 வழக்குகளோட 2வது இடத்துல நிக்குது. இப்ப திருநெல்வேலியில எந்த மாதிரியான கேசஸ் இருக்கும் இந்த ஆட்கடத்தல் சம்பந்தமா? இதுவும் காதல் விவகாரம், ஜாதி சார்ந்த பிரச்சனைகள் தானா? இல்ல, மோஸ்ட்லி தமிழ்நாடு முழுவதுமே நம்ம பதிக்கப்பட்ட சேர்க்கப்பட்ட வழக்குகள்ல இந்த மாதிரி ஸ்டாச்சுட்டரியா கிட்னாப்பிங் அமௌண்ட் ஆகக்கூடிய வழக்குகள் தான் அதிகம். ஆனா திருநெல்வேலியில கட்ட பஞ்சாயத்து நடக்கக்கூடிய விஷயங்கள், திருநெல்வேலி மதுரையில அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல தரக்கூடிய வழக்குகள், அதுல பணம் கொடுத்துக்க மாட்டாங்க. ஒரு சொத்து தராறு இருக்கும், கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்காங்க. எத்தனை இடத்துல நீங்க பாத்துருக்கோம், நம்ம கிட்னாப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. 2 நாள் ஆளை வண்டியில ஏற்றிட்டு போனா சொல்லுவாங்க, 2 நாள் ஆளை காண சொல்லுவாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல பாடி மட்டும் கிடக்கும். அந்த மாதிரி ஆண்களை கடத்திய வழக்குகள் தான் வந்து அந்த மாதிரி திருநெல்வேலி மதுரை ஏரியாவில் பக்கா கிட்னாப்பிங் ஒரிஜினலா நடக்கூடிய நடக்குமே தவிர இந்த மாதிரி பெண்களை கிட்னாப் பண்ணிட்டு போறது அப்படிங்கிறது இல்லீகல் பர்பஸ் ரொம்ப ரேர். நிச்சயமாக 18 வயசுக்கு கீழே ஒரு பெண் தன்னுடைய முழு சம்மதத்தோடு ஒரு ஆணோடு சென்றாலும் கூட அதை ஒரு குற்ற வழக்காக நம்முடைய இந்திய தண்டனை சட்டத்தின்படி பதிவு செய்யலாம் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்முடைய பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியாகவே நம்ம சொல்றோம். இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய அளவுக்கான ஒரு விழிப்புணர்ச்சியை நம்ம ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி ஏற்படுத்திருச்சு. எந்தெந்த இடங்கள்ல ஏன் திருநெல்வேலியில எவ்வளவு நடந்துச்சு, தர்மபுரியில ஏன் எவ்வளவு நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி நம்ம கொடுத்துச்சு. அடுத்ததா இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்கள் தடுப்பதற்கு மக்கள் சில ஆலோசனைகளை சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. அதை கேட்கலாம். சேஃப்டி ஃபார் விமென்ங்கிறது இட் இஸ் பிகமிங் a challenge every day. பெண்கள் வந்து உடைகள் அணிவது வந்து நல்லா அணியணும். அப்பெல்லாம் எவ்வளவு நீட்டா ஒரு புடவை கட்டின எவ்வளவு அழகா வந்தாங்க. அது போல வந்து யாரும் அப்பெல்லாம் யாரும் சொன்னாங்களா, கை பிடிச்சிட்டாங்களா? அவங்களே பாதுகாத்துனாதான் உண்டு. ஈவன் நைட் டைம்ல வந்து நம்ம ஷாப்பிங் போகும்போது கூட ஒன்னு வந்து அந்த மாதிரி பிரச்சனை இல்ல கம்பேர் அதர் கண்ட்ரி. இந்த ஏவில மக்களோட ஆவேசம் தெரியுது. இந்த குற்றங்களுக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை என்னவாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். as a panelist நீங்க ஒவ்வொருத்தரும் இதற்கு தண்டனை என்னவாக கொடுக்கலாம் அப்படிங்கறத சொல்லணும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அதாவது 2012 நிர்பயா கேஸ், டிசம்பர் 2012 நிர்பயா கேஸ் டெல்லி கேஸ் வந்த பிறகு பொதுமக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டது. மாதர் சங்கங்கள்லாம் போராடினாங்க. இந்த மாதிரி குரூவல் இன்சிடென்ட்ஸ், கிரைம் செகண்ட்ஸ் நடக்கிறத ரொம்ப கடுமையாக தண்டிக்க சொன்னாங்க. ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி போட்டாங்க. அதை பேஸ் பண்ணி பொதுமக்கள்கிட்ட எல்லாத்தையுமே கருத்து கேட்டாங்க, எப்படிலாம் தண்டனை வைக்கலாம், பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டால் மரண தண்டனையே கொடுக்கலாம் அப்படிங்கறத சொன்னாங்க. மரண தண்டனை விதிக்கப்பட்டால் அவன் என்ன செய்வான், எல்லாம் தெரிஞ்சு என்ன செய்வாங்க, தனிமையில் யாராவது ஒரு பாலியல் வல்லுறவு செய்யலாம் 4 பேர் வச்சுட்டு பண்ண போறது இல்ல, தனிமையில வச்சு எங்கேயாவது யாராவது மாட்டாதான் பண்ண போறாங்க. பக்காவா ஒரு பாலியல் வல்லுறவு கேஸ்னா அப்ப அந்த விக்டிமை கொண்டுட்டுனா யாரு சாட்சியே இருக்காது. மரண தண்டனை அவனுக்கு விதிக்கப்படும் என்று அவனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக விக்டிமே அவன் கொண்டுருவான் இருக்காது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொண்டு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில அமைப்புகள் போராடின. கடைசியில் வர்மா கமிட்டி அவருடைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்த பிறகு 3/2/2013 ரொம்ப டிராஸ்டிக்கா 354 செக்ஷனை முதல்ல 326A, அதாவது 326 கிரீவஸ் ஆக்ட், கொடுங்காயம் விளைவித்தால் என்ன தண்டனை அப்படின்னு சொன்னாங்க. 326A பெண்கள் மேல ஆசிட் ஊத்தி போடுறாங்க. நிறைய இன்சிடென்ட் நம்ம பாக்குறோம். அது மிகப்பெரிய கொடுமை. விகாரமாக்கி அவங்க லைஃப் லாங்கா வந்து மிகப்பெரிய மன உளைச்சலுக்காகி வெளியே தலைகாட்ட முடியாத அளவுக்கு ஒரு முகத்தை கோரப்படுத்தி டிஸ்ஃபிகர்மென்ட் பண்ணிடுறாங்க. ஓகே சார், ஓகே. பெண்கள் இந்த மாதிரியான ஒரு பாலியல் குற்றமோ அல்லது தனக்கு எதிராக நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு அநீதியை எப்படி தவிர்க்கணும் அல்லது அதை அவங்க எப்படி அணுகணும்? நிறைய பெண்களுக்கு வந்து ஆபத்துன்னு தெரிஞ்சும் விளையாடுறாங்க. இது நடந்துட்டு இருக்கு சொசைட்டில. அதாவது இது பிரச்சனையில போய் முடியும் தெரிஞ்சாலும் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாப்போமே, எனக்கு வந்து என் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் அங்க போய் ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையில இறங்குற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓஹோ நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்றது. அண்ட் இது வந்து தனி மனித ஒழுக்கத்தை ரொம்ப சார்ந்து இருக்கிற ஒரு குற்றமா இருக்கிறனால சின்ன வயசுல இருந்தே வந்து தாய்மார்கள் வந்து குழந்தைகளை எப்படி வளர்க்குறாங்கன்றது இருக்கு. ஆண்மாதங்களுக்கு வந்து நீ இப்படித்தான் இருக்கணும், பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லித்தர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு.
சோ பெண்கள் வந்து அவங்க ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்காக பண்றாங்க அப்படின்னு நினைச்சா டெஃபினட்டா இதை பண்ணணும். அண்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த நானும் பெண் தான் அவளும் பெண் தான்ற அந்த ஒரு எண்ணம் வரணும், இன்னும் கொஞ்சம் அந்த ஹியூமனிட்டி வரணும்னு நினைக்கிறேன். அப்ப உங்களுக்கு அந்த மாதிரி குற்றங்கள் குறையும். அண்ட் பெண்களுக்கு பெண்களே முதல்ல வந்து ஆதரவா இருக்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல குற்றம் நடக்குதுன்னா ஏன் வந்து நம்ம பயந்து ஓடணும்? ஒரு 4 பெண்கள் ஒன்னா சேர்ந்து என்ன நடக்குதுன்னு கேட்டா டெஃபினட்டா ஆண்கள் வந்து கொஞ்சம் பின்வாங்குவாங்க. பட் எல்லாரும் வந்து நான் என்ன பண்ணுவேன்னு ஓடும் போது அந்த ஒற்றுமை இல்லாத போது பிரச்சனைகள் வந்து பெருசாகுது. நிச்சயமாக பெண்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அதுவும் குறிப்பாக ஆண்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அவங்களுடைய பார்வை, பெண்கள் மீதான பார்வையை நம்ம மாற்றுவதற்கான ஒரு பாடத்தை அவங்க குழந்தை பருவத்தில இருந்தே ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்க. ரொம்ப நல்ல ஒரு பாயிண்ட் மேம். நீங்க சொல்லுங்க. முதல்ல பெண்கள் வந்து அந்த ட்ரெஸ் மேனர்ஸ் அவங்க ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலே ஆண்களோட பார்வை அவங்க மேல ஒரு மரியாதை மதிப்பு கொடுக்கறதா இருக்கணும். பேரண்ட்ஸே அதை அலோவ் பண்றாங்க. பெண்கள் இப்படிதான் ஒரு ட்ரெஸ் இருக்குன்னு இருக்கு, ஓகே சுடிதார் போட்டுட்டோம், ஆனா அந்த சுடிதார் வந்து உடம்பு முழுக்க மறைக்குது. சாரியை விட அது இன்னும் பெண்களோட இதை நல்லா மறைக்குது. பட் அதையே அதை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி ஒரு போட்டுக்கிட்டு அந்த மேல வந்து அந்த டாப்ஸ் அந்த இதையே போடாம ஷாலையே போடாம போறது, ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை டைட்டா போட்டுக்கிறது, இந்த மேலை நாட்டு நாகரிகத்தெல்லாம் இங்க கொண்டு வந்து கொடுக்கறது. அது வந்து எந்த ஆண்களா இருந்தாலும் உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாருக்கும் இருக்கு. அவங்கள வந்து நாமளே தூண்டி விடுறோம். அப்படி பார்க்கும்போது இந்த பாலியல் பலாத்காரம் இந்த இதெல்லாம் கண்டிப்பா வரும், ஆட்டோமேட்டிக்கா வரும். பெண்கள் ஏமாறவும் கூடாது, ஏமாற்றவும் கூடாது. நிச்சயமாவே இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு பெரிய ஐ ஓபனரா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வந்திருக்கக்கூடிய பேனல் மெம்பர்ஸ் எல்லாருமே தங்களுடைய அருமையான கருத்துக்களை முன் வச்சாங்க. ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியை மக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது. வந்திருந்த பேனல் மெம்பர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கும். மீண்டும் ஒரு குற்றச்சரித்திரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.